பொதுவாக இந்த உலகத்தில் உணவு சாப்பிடும் பொழுது ஆரோக்கியமான உணவை சாப்பிட சொல்லுவாங்க. இந்த ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க, குப்பை உணவுகள், எண்ணெய் பதார்த்தங்கள், இதெல்லாம் அதிகமாக சாப்பிடும் பொழுது உடல் ஆரோக்கியம் கெடுது. அதே போல தாங்க குப்பையான விஷயங்கள், வீணான விஷயங்களை நினைக்கும் பொழுது மனதினுடைய ஆரோக்கியமும் கெடுது. எப்படி நம்மளுடைய மனசை ரொம்ப சக்திசாலியாக மாற்றலாம், ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் அப்படின்றது தான் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில பல பிரச்சனைகளுக்கான காரணம் வெளியில இருக்கிற சூழ்நிலைகள் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம வாழ்க்கையில பல பிரச்சனைகளுக்கான காரணம் வெளியில இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இல்லைங்க, நம்ம மனசுல தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த வீணான எண்ணங்கள் தாங்க. ஏன் இப்படி நடந்துச்சு, அவர் ஏன் இப்படி பேசினாரு, என்னை யாருமே புரிஞ்சுக்கிறதே இல்லையே, நான் சொல்றதுதான் சரி ஆனா நான் சொல்றது யாருமே கேட்க மாட்டாங்களே, இந்த மாதிரி வீணான எண்ணங்கள் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குங்க. அப்ப இந்த வீணான எண்ணங்கள்ல இருந்து எப்படி வெளியில வரலாம் அப்படின்னு பாப்தாதா நமக்கு அழகான யுக்திகளை புரிய வைக்கிறாரு. சொன்ன மாதிரி இப்படிப்பட்ட எண்ணங்கள் நாள் முழுவதும் நம்மளோட மனசுல சுத்திக்கிட்டே இருக்குங்க. ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சு பாருங்க, இந்த எண்ணங்கள் நமக்கு எதை கொடுக்குது? அமைதி கொடுக்குதா, சந்தோஷத்தை கொடுக்குதா, சக்தியை கொடுக்குதா? இல்லைங்களே. இந்த எல்லா வீணான எண்ணங்களும் நம்முடைய நேரத்தையும் மன அமைதியையும் உள்ளார்ந்த சக்தியையும் திருடிக்கிட்டு தாங்க போகுது. அதனாலதான் சிவ் பாபா நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்த புரிய வைக்கிறார். வீணான எண்ணங்களை முடிச்சுட்டு ரொம்ப சக்திசாலியா மாறுங்க அப்படின்னு. நம்ம மனசுல ஒரு வீணான எண்ணம் வந்தா கூட அதனுடைய தாக்கம் முழு நாளைக்கும் தொடருதுங்க. அதனால வீணான எண்ணங்களை ஒரு சாதாரணமா நம்ம எடுத்துக்க கூடாது. இந்த வீணான எண்ணங்கள் தாங்க நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்காக ஒரு பெரிய தடையாக இருக்கு. நான் ஒரு ஒளிமயமான அமைதி சொரூபமான ஆத்மா, நான் இந்த உடல் கிடையாது, நான் இந்த பெயர் கிடையாது, நான் இந்த பதவி கிடையாது, இந்த ஒரு உணர்வை நமக்குள்ள தினம் தினம் சொல்லிக்கிட்டே இருக்கணுங்க. இந்த ஒரு உணர்வுல நம்ம நினைச்சிருக்கும் போது மனசு லேசாக மாறிடுது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை கொஞ்சம் திரும்பி பாருங்க. எவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்தாலுமே மக்களுடைய மனசுல நிம்மதி இல்லை. சுற்றி நிறைய மனிதர்கள் இருக்கிறாங்க, ஆனா உண்மையான அன்பு இல்லை. நல்ல அறிவு இருக்கு, ஆனா உயர்ந்த மகிழ்ச்சி இல்லை. ஏன்னா மனிதர்கள் தன்னுடைய உண்மையான அடையாளத்தை மறந்துட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் சக்தி தேவைப்படுது. வார்த்தைகளால மட்டும் அவங்களுக்கு சக்தி கொடுக்க முடியாதுங்க. அமைதியினுடைய அதிர்வலைகள் மூலமாக தான் சக்திகளை கொடுக்க முடியும். அவங்களுக்கு அன்பினுடைய அதிர்வலைகள் தேவை, தூய்மையினுடைய அதிர்வலைகள் தேவை. அதனாலதான் ராஜயோக தியானத்துல நமக்காக மட்டும் நம்ம பரமாத்மாவை நினைச்சு தியானம் பண்றதில்ல. நாம பரமாத்மாவை நினைச்சு பண்ணக்கூடிய தியானமானது நம்மை சுத்தி இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கும் அமைதியினுடைய சக்தியை, தூய்மையினுடைய சக்தியை கொண்டு போய் சேர்க்குது. துக்கத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு சுகத்தினுடைய அஞ்சலி கொண்டு போய் சேர்க்குது. பயத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு தைரியத்தினுடைய சக்தி கொண்டு போய் சேர்க்குது. நம்பிக்கை இழந்த ஆத்மாக்களுக்கு நம்பிக்கையினுடைய ஒளியை கொண்டு போய் சேர்க்குது. இதுதாங்க உண்மையான சேவை. அதனால இன்றிலிருந்து ஒரு சின்ன தீர்மானத்தை நம்ம எடுப்போம். வீணான எண்ணங்களுக்கு இன்று நம்ம விடை கொடுப்போம். ஏதாவது ஒரு வீணான எண்ணங்கள் வந்தா கூட உடனே அதை மாத்திடுங்க. அப்படின்ற ஒரு கேள்வி மனசுக்குள்ள வருவதற்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தின் மூலமா நான் என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்றத உங்களுக்கு நீங்களே கேளுங்க. என்கிட்ட இந்த ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலாக என்கிட்ட நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கு அப்படின்றத நம்ம நினைக்கணும். நான் ரொம்ப பலவீனமானவன் அப்படி ஒரு உணர்வு வருவதற்கு பதிலாக நான் சிவ தந்தையினுடைய, சிவ பாபாவினுடைய சக்தி வாய்ந்த குழந்தை அப்படின்ற ஒரு உணர்வுல நம்ம வரணும். இந்த ஒரு உணர்வினுடைய மாற்றம் தாங்க வாழ்க்கையே மாற்றி வைக்குது. காலையில கண்ணை திறந்த உடனே முதல்ல மொபைலை பார்க்காதீங்க. முதல்ல சிவ் பாபாவை நினைக்கணும், பரமாத்மாவுக்கு குட் மார்னிங் சொல்லணும். அதுவும் மனசால சொல்லுங்க. இரவு தூங்கும் போது கூட பரமாத்மாவுக்கு, சிவ் பாபாவுக்கு குட் நைட் சொல்லுங்க. அதுவும் அன்போட சொல்லுங்க. இந்த சின்ன அழகான பழக்கம் நம்ம வாழ்க்கையை ரொம்ப அழகாக மாத்திடும். நம்ம சாதாரண ஆத்மா கிடையாதுங்க. இந்த உலக மாற்றத்திற்காக பரமாத்மா இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆத்மாக்கள். நாம அமைதியாக இருந்தா நம்மை பார்த்து மற்றவர்களும் அமைதியாக மாறுவாங்க. நாம மகிழ்ச்சியாக இருந்தா நம்மை பார்த்து மற்றவர்களும் மகிழ்ச்சியாக மாறுவாங்க. அதுதாங்க உண்மையான சேவை. அதனால இன்றிலிருந்து ஒரு சின்ன உறுதி எடுப்போம். எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். எந்த ஒரு ஆத்மாவாக இருந்தாலும் நான் எல்லோருக்கும் ஆன்மீக அன்பை கொடுப்பேன். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் பாபா மேல, பரமாத்மா மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையை நான் இழக்க மாட்டேன். அப்படின்னா
நான் ஒரு தூய்மையான, பவித்திரமான, தெய்வீக குணங்கள் மிக்க, பூஜைக்குரிய மகான் உயர்ந்த ஆத்மா. நான் சிவ தந்தையினுடைய நேரடி குழந்தை. அதனால இந்த நல்ல எண்ணங்கள் உள்ள கொண்டு வந்துகிட்டே இருக்கும் போகுது வீணான எண்ணங்கள் தானாகவே நம்ம மனசுல இருந்து வெளியில போயிடுதுங்க. ஒரு இடம் ரொம்ப இருளாக இருக்கு அப்படின்னா அந்த இருளை வெளியில அனுப்புறதுக்காக உழைக்க தேவையில்லைங்க. அந்த இடத்துல நம்ம வெளிச்சத்தை கொண்டு வந்தாலே தானாகவே அந்த இருளானது விலகி போயிடுதுங்க. அதனால இன்றிலிருந்து நாம உயர்ந்த எண்ணங்களையே, ஆக்கப்பூர்வமான எண்ணங்களையே நினைப்போம். மீண்டும் அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன். ஓம் சாந்தி.